நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, செடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. சென்னை மாநகரத்திலேயே திருவான்மையூர் கலாக்ஷேத்ரா காலனியில் வீற்றிருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி. முருகர் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சில நபர்களில் பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு தனி சிறப்பிடம் உண்டு. பாம்பன் சுவாமிகள் ஆக்சுவலாக ராமேஸ்வரத்தில் பாம்பன் அந்த இடத்துல பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1850 1929 வரலும் வாழ்ந்த காலம். முருகருக்காகவே தவமிருந்து முருகரை காட்சி காண வேண்டும் அப்படின்றதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். அவருடைய இயற்பெயர் அப்பாவு. சிறு வயதிலேயே முருகருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். கடலை சுற்றியே தன் வாழ்க்கையை கழித்தவர் பாம்பன் சுவாமிகள். அதனாலேயே அவருக்கு அருணகிரிநாதரும் முருகரும் அகஸ்தியரும் காட்சியளித்ததாக ஐதீகங்கள் உண்டு. மூவருமே முருகருக்காக வாழ்ந்தவர்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் பாம்பன் சுவாமிகளுக்காக இம்மூவருமே காட்சியளித்தார்கள். அதோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில் முருகரை கண்டு தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக முருகர் மயில் மூலியமாக இவரை தழுவி இவரை குணப்படுத்தியதாக நிறைய கதைகளும் உண்மைகளும் உண்டு. இவர் தன்னுடைய சின்ன வயசுலேயே முருகரை நம்ம எப்படியாவது பார்த்துடணும், அவருடைய அருளாசை பெறணும், அவரோட நம்ம சில நாட்கள் பயணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு தன்னுடைய இலக்காகவே நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தவர் பாம்பன் சுவாமிகள் அப்பாவு. ராமேஸ்வரத்தில் பிறந்தாலும் அவருடைய இறுதி காலம், அதாவது தன்னுடைய கடைசி காலம் இங்கே திருவான்மையூர் மாநகரில், சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலாக்ஷேத்ரா காலனியில் தான் அவருடைய இறுதி காலம் முடிந்தது. இவர் முருகருக்காக 6666 பாடல்கள், செய்யுள்கள் இயற்றியிருக்கார். முருகன் மேல் இருக்கின்ற அன்பு, அவர் மேல் இருக்கின்ற அந்த ஒரு ஈர்ப்பு, இவ்வளோ விஷயங்களை அவர் நமக்காக கொடுத்துருக்கிறார். அதுலேயும் சிறப்பு வாய்ந்தது சண்முக கவசம், குருஸ்தவம். இது ரெண்டுமே எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறப்பு பெற்ற செய்யுள். முருகருக்காக அவர் தானே இயற்றி பாடலாக கொடுத்துருக்கிறார். அந்த அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி இங்கேயே, அதாவது திருவான்மையூர்லேயே பெசன்ட் நகரில் இந்த கலாட்சாத்திர காலனியில் அந்த கோயில் இருக்கும் இடத்துலையே அவர் தனக்காக ஒரு ஜீவசமாதி அமைத்து தன் வாழ்க்கை இறுதியை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே தன் வாழ்க்கையை முடித்து கொண்டார். அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்படும்போது தன்னுடைய காலில் முறிஞ்சு உடைஞ்சு கால் பாகம் பிரிஞ்சதால் அவரை பரிசோதித்த டாக்டர்கள், மருத்துவர்கள் அனைவர்களுமே சொன்னது இவருக்கு நிச்சயமாக ஆப்ரேஷன் அப்படின்றது பண்ணியே ஆகணும். ஏன் ஒன்று அவருடைய உடல் வயது மூப்பு காரணமாகவும், அதே போல் இவருடைய உணவு உடம்பில் அந்த அளவுக்கு உடல் சக்தி வாய்ந்த உணவுகள் உட்கொள்ளாதால், எப்பயுமே முருகரை நினைத்து கொண்டு உபவாசம் இருந்ததால் இவருடைய உடல் பலவீனமாக இருப்பதால் இவருக்கு நிச்சயமாக அவசியம் ஆப்ரேஷன் செய்தே ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அன்று இரவே அவர் தான் அமர்ந்த இடத்திலிருந்து சந்திரனை தரிசிக்கிறார். ஒரு ஜன்னலை திறந்துட்டு அந்த இருந்த இடத்துல அதாவது திருவான்மையூர்லேயே அந்த சந்திரனை தரிசிக்கிறார். இது அந்த சந்திரனுடைய ஒளியை பெற்று முருகன் மேல் இருக்கின்ற நம்பிக்கையினால் அவர் மயிலை காட்சி காண்கிறார். அந்த மயிலை கண்டவுடன் அந்த மயில் மற்றொரு மயிலும் அதோடு தெரிந்து
ஒரு சின்ன குழந்தை முருகராகவே வந்து அவர் காலை வந்து தடவி விட்டதாக அவர் கூறினார். அந்த காலை தடவி விட்டு அவர் அந்த இரவை கழிக்கிறார், உறங்குகிறார். காலையில் அவரை பரிசோதிக்க வந்த மருத்துவர்கள் அந்த முறிந்த எலும்பு, உடைந்த எலும்பு அழகாக ஒட்டி இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவ்வளவு சக்தி வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு உண்டு. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி இன்னிக்கும் அவர் தங்கியிருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்த வந்து அவர் படத்தோடையும் முருகர் படத்தோடையும் இன்றைக்கும் காட்சிப்படுத்தி மக்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அதை பார்த்து செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு இன்றைக்கும் அதை வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், வேலை நிமித்தமாகவும் இல்லை கணவன் மனைவி பிரிவினை நிமித்தமாகவும் பொருளாதார நிமித்தமாகவும் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த இடம், அதாவது பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்கின்ற அந்த பெசன்ட் நகர் கலாக்ஷேத்ரா காலனியில் நீங்கள் போய் தரிசிக்கிறீங்க. அங்கே இருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமைதியாக வந்து தியானம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ரிலீஃப், பெரிய மாற்றம் அப்படின்றது உறுதியிட்டு நம்மளால் சொல்ல முடியும். அனைவரும், ஏன்னா இது சென்னையில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கவங்க எல்லாருமே அவசியம் இந்த மண்ணை போய் நம்ம மிதிக்கணும். முருகரை தரிசித்தவர் சாக்ஷாத் அருணகிரிநாதர், 2வது அருணகிரிநாதர்னு இன்றைக்கும் போற்றப்படுகின்றவர் தான் வந்து நம்ம பாம்பன் சுவாமிகள். அவரை தரிசித்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்ந்து வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி.எட். திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம்.